எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜிதேந்திரா. நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கட்சியை ஆரம்பித்தது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பரபரப்பான ஒரு செய்தியாக இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அவர் முழு நேர அரசியல்வாதி ஆக போகிறாரு திரைப்படத்துறையிலேருந்து ஓய்வெடுத்து. ஸோ அதற்கான மாநாட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவருடைய அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் அவர்கள் கடந்த 28ஆம் தேதியே விழுப்புரம் எஸ்பி ஆஃபீஸில் அவர் எஸ்பியை பார்த்து அவர் மனு கொடுத்துட்டு தான் வந்தார். இந்த மாதிரி நாங்கள் விழுப்புரம் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வி சாலை அப்படின்ற இடத்துல தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவில் மட்டுமே உள்ள ஒரு 83 ஏக்கர் பரப்பளவுடைய அந்த ஏரியாவை குத்தகைக்கு எடுத்து அங்கே முதல் மாநாட்டை நாங்கள் நடத்த போகிறோம். அதற்கான டாக்குமெண்ட்ஸ் இது அப்படின்றது சப்மிட் பண்ணி அவர் பர்மிஷன் கொடுக்கணுன்றதுக்காக அவர் அங்கே பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்துட்டார். ஸோ அதுக்கு ஏடிஎஸ்பி அங்கே போயிட்டு திருமால் அவர் போய் அங்கே ஆய்வு செஞ்சாங்க. அதுக்கு நான் அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடி முதல் மாநாடு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஏன் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு மாநாடு அப்படின்றது தான் ஒரு கட்சி எந்த அளவுக்கு வளரும், எவ்வளவு பெரிய கட்சி என்பதை நிரூபிக்கக்கூடியது. அந்த கட்சி மக்களுக்கு என்னெல்லாம் நல்லது செய்யும், எந்த அளவுக்கு அது உத்தரவாதம் அப்படின்றது ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த முதல் மாநாடு. ஸோ வரலாற்றை திருப்பி பார்த்தீங்கன்னா 1956 மே மாதம் திருச்சியில் டிஎம்கே அவங்க முதல் மாநாட்டை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து பிரிஞ்சு வந்த எம்ஜிஆர் மதுரையில் தன்னுடைய முதல் மாநாட்டை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக அவர் முதல்ல நடத்தினார். அதுக்கப்புறம் எம்டிஎம்கே வைகோ தலைமையிலான எம்டிஎம்கே திருச்சியில் 1994 வருஷம் தங்களோட முதல் மாநாட்டை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் 2005 வருஷம் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தலைமையான தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தேமுதிக சார்பான முதல் மாநாடு மதுரையில் நடந்தது. அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி அவங்களோட முதல் மாநாட்டை மதுரையில் நடத்தினாங்க. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் சுற்றி மதுரை திருச்சின்னு இப்படி 2 ஏரியாவை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்காங்க இத்தனை கட்சிகளும் அந்த கட்சிகளுடைய தலைவர்களும். ஸோ இந்த சர்க்கிளில் தான் நடந்திருக்கு முதல் மாநாடுன்றது, ஒரு கட்சியோட முதல் மாநாடுன்றது, ஒரு மாநில கட்சியோட முதல் மாநாடுன்றது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜயும் அந்த 2 ஏரியாவில் தான் தன்னுடைய முதல் மாநாட்டை நடத்துவாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அவரும் அதை தான் ஆசைப்பட்டார் கேள்விப்பட்ட வரைக்கும். பட் அது என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சேலம்னாங்க, ஈரோடுன்னாங்க, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்னாங்க. ஸோ இப்படி மாறி கடைசியில் விழுப்புரம் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வி சாலை அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. வருகிற 23ஆம் தேதி செப்டம்பர் 23ஆம் தேதி அங்கே மாநாடு நடக்க போவதும் உறுதி ஆகிடுச்சு. ஸோ அந்த இடம் விக்கிரவாண்டி தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மேபி அது இப்போது ரீசெண்டாக டிஎம்கே சார்பில் அங்கே அவங்க ஜெயித்தாங்க 40க்கு 40ன்றது, அதுதான் இறுதியாக ஃபிக்ஸ் ஆச்சு. ஸோ அது கூட ஒரு சென்டிமெண்ட்டாக அந்த இடத்த சூஸ் பண்ணுறதுக்கான காரணமாக இருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ விக்கிரவாண்டின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ உறுதி செய்யப்பட்ட நிலையில் இப்போது அங்கே இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்பெக்ஷனில் அங்கே ஏடிஎஸ்பியாக இருக்கக்கூடிய அவர் திருமால் அவர்கள் இந்த மாதிரி எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, ஜனங்க எப்படி வருவாங்க போவாங்கன்றது, அங்கே சேஃப்டியாக அண்டு டிராஃபிக்கு ஏதாவது பாதகம் வருமா, பார்க்கிங்க்கு எந்த அளவுக்கு வசதி இருக்குது, உட்காந்து சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே அவர் ஆய்வு செஞ்சார். ஸோ ஆய்வின் முடிவில் பாசிட்டிவான ரிசல்ட் வரும், நாங்கள் பெர்மிஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர் காத்தமுத்து அவர்கள் 21 கேள்விகள் அடங்கிய 3 பக்கங்கள், ஓகேங்களா, ஒரு நோட்டீஸ், 21 கேள்விகள் அடங்கிய 3 பக்கங்கள் கொண்ட ஒரு நோட்டீஸை தாவேகாக்கு அனுப்புகிறார், கிளாரிஃபை பண்ண சொல்லி. ஓகேங்களா, மாநாடு நடத்தணுன்னா யூ ஹாவ் டு ஆன்சர் ஆல் திஸ் கொஷின், இந்த கிளாரிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதில் ஜென்ரலாக என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் டைம்.
என்ன டைமுக்கு நீங்கள் வந்து மாநாட்டை தொடங்க போகிறீங்க, எந்த டைமுக்கு நீங்கள் முடிக்க போகிறீங்க, அது எப்படி காலையில் ஆரம்பிக்க போகிறீங்களா, இல்லை ஈவினிங் ஆரம்பிக்க போகிறீங்களா, ஈவினிங் ஆரம்பித்து ஒரு வேளை முடிக்கிறதுனா எப்படி நள்ளிரவை தாண்டுமா, இல்லை நள்ளிரவுக்குள்ளேயே நீங்கள் முடிக்க போகிறீங்களா அப்படின்றது அதில் அடங்கும். ஸோ ஜென்ரலாக அவங்க கேட்டிருக்கிறது முதல்ல டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ரூட் வழி. ஸோ இது நேஷ்னல் ஹைவேஸ்லேருந்து ஒரு 300 மீட்டர் தள்ளியே இருக்கிறதுனால ஜனங்க ஒரேடியாக வந்து உள்ளே வந்தாங்கன்னா வெளியே போகும்போது எப்படி அவங்களால டிஸ்பேட்ச் ஆக முடியுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா மாநாட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து 5000 பேர் வர்ற மாதிரி தான் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க தாவேகா சார்பில். ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஒரு 1,50,000 பேர் மேக்ஸிமம் வரணும் வர்ற மாதிரி தான் அவங்களோட திட்டம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடுன்றது உடனே எப்படி டிஸ்பேட்ச் ஆகும்? அந்த அவுட்லெட் எப்படி அவங்க பிளான் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஸோ ரூட்டுன்னு போது இவங்க 3 வழி ஆக்சுவலி வச்சுருக்காங்க. வர்றதுக்கு, போகிறதுக்கு அண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒன்று. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் விக்கிரவாண்டியில் இருக்கிற வி சாலையிலேருந்து ஆல்டர்னேட் ரூட் எடுத்திங்கன்னா அந்த பக்கம் வந்து செஞ்சி திண்டிவனம் அந்த ரூட் ஒன்று வரும். ஓகேங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் திருக்கவனை அண்ட் திருக்கண்ணூர் இந்த 2 அந்த பக்கம் போகிற ஒரு ரூட் வரும். ஸோ இந்த செஞ்சி ரூட்டு அந்த திருக்கண்ணூர் இந்த 2 ரூட்டு தான் இருக்குது ஆல்டர் ரூட்டு. ஸோ அந்த பக்கமாக மேபி க்ரௌடு ரொம்ப வந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க கைவசம் இப்போதைக்கு இவங்க சொல்லியிருக்கிறது 3 ரூட்டு சொல்லியிருக்காங்க, 3 வழித்தடங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இவங்க கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் அவுட்லெட் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் பிளான் பண்ண முடியுமா உங்களால் அவ்வளோ கூட்டத்தை வந்து டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்குன்றத அதை கேள்வியாக எழுப்பியிருக்காங்க. ஸோ கூட்ட நெரிசல்ன்றது ஏற்படக்கூடாது அண்ட் கன்ஃபியூஷன்றது கூட பண்ணுறது ஏற்படக்கூடாது. நேஷனல் ஹைவேஸில் இருக்கிறதுனால அங்கே போக்குவரத்துன்றது பாதிக்கப்படக்கூடாதுன்றதுல இவங்க தெளிவாக இருக்காங்க. அதற்கான கிளாரிஃபிகேஷனை அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பார்க்கிங். ஸோ வண்டிகளெல்லாம் நிறுத்துறதுக்கு நீங்கள் என்ன வசதி செஞ்சுருக்கீங்க? இவங்க புசி ஆனந்த் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பெட்டிஷன் சப்மிட் பண்ணும்போதே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 5 ஏக்கர் நாங்கள் வந்து பார்க்கிங்க்கு நாங்கள் அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவங்க கிளாரிஃபை பண்ணி சொன்னாங்க மனு கொடுக்கும்போதே. பட் இவங்க 5 ஏக்கர்ன்றது போதுமானதாக இருக்குமான்றது போலீஸாருடைய கேள்வி. ஸோ பார்க்கிங் நீங்கள் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா கூட சரி 5 ஏக்கர் எந்த இடத்துல வைப்பீங்க? அப்படியே வச்சாலும் ஸ்ப்ளிட் பண்ணி வைப்பீங்களா, இல்லை கண்டினியூஸாக வைக்க போகிறீங்களா? வண்டி எடுத்துக்கிட்டு போகும்போது நடமாடும் மக்களுக்கு எந்த வகையிலுமா வந்து இடையூறாக இருக்குமா? அண்ட் வண்டி எடுத்துகிட்டு போகிறதுன்றது யூனிஃபார்மாக இருக்குமா, இல்லை கஜகஜான்ற மாதிரி ஒரு குழப்ப நிலையிலேயே வண்டிகளை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா வண்டி திருட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு வண்டியை திருடின்னு போனாங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க கேட்குற அடுத்த கேள்வி இதுதான். ஸோ பார்க்கிங்க்கு எந்த அளவுக்கு நீங்கள் வசதி பண்ணி வச்சுருக்கீங்க, அதுக்கு கேட்லாம் போட்டாச்சுங்களா, அதுக்கு போடுவீங்களா, கேட் வைஸாக நீங்கள் வந்து அதை வந்து பராமரிப்பீங்களா அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேர் வருவாங்க? ஓகேங்களா? இவங்க கணக்கு தோராயமாக அவங்க சொன்னது 1,50,000ன்றது. எத்தனை பேர் வருவாங்க அண்டு எத்தனை வண்டிகள் வரும்? அதற்கான ஐடியா நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா? அதை கவுண்ட் பண்ணுறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஆளுங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. எத்தனை பெண்மணிகள் அண்ட் குழந்தைகள், ஓகேங்களா? இவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வசதி செஞ்சு தரப்போகிறீங்க? ஏன்னா கூட்டம் அப்படின்னும்போது இப்போ வந்து இந்த பொண்ணுங்க விஷயன்றது பூதாகரமாக வெடிச்சிக்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு கூட்டத்தில் எவனாவது ஏதாவது சில்மிஷம் பண்ணான்னா கூட நம்மளால் அதை கேட்க முடியாது. அவன் கண்ணிமைக்கிறதுக்குள்ளே போயிட்டே இருப்பான் ஏதாவது சில்மிஷம் பண்ணிவிட்டு. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. ஸோ சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் பொண்ணுங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க? செப்பரேட்டாக நீங்கள் அவங்கள வந்து மேனேஜ் பண்ணுவீங்களா, ஹேண்டில் பண்ணுவீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் யூரினல்ஸ் அவங்களுக்கான இந்த கழிவிடங்கள். ஸோ கழிப்பறை வசதியெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்கீங்க பொண்ணுங்களுக்கும் குழந்தைங்களுக்கும்? அது செப்பரேட்டாக வந்து பாதுகாப்பானதா, ஹைஜீனிக்காக அவுட்டர் ஏரியாலையா, இல்லை நீங்கள் உள்ளேயே நீங்கள் ஏதாவது செப்பரேட்டாக நீங்கள் அதுக்காக வந்து ஒதுக்கி நீங்கள் வந்து பண்ண முடியுமா? நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபீமேல் ஸ்டாஃப்ஸை நீங்கள் வைப்பீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது உணவு வந்து எப்படி நீங்கள் வந்து ஆன் ஸ்பாட்டில் மாநாடு நடக்கிற இடத்துலையே சமைச்சு நீங்கள் வந்து அப்படியே வந்து கொடுக்க போகிறீங்களா, இல்லை வெளியே இருந்து நீங்கள் ஆர்டராக வந்து எடுத்து நீங்கள் பார்சல் உணவாக நீங்கள் வந்து எல்லாருக்கும் தர போகிறீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா உணவுன்றது கண்டிப்பாக வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நேரத்துக்கு அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அவ்வளோ கூட்டம் அப்படின்னும்போது
அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வந்து அட் அ டைம் ஒரே டைமில் சாப்பாடு போய் சேர்றதுக்கு அவ்வளோ எம்ப்ளாயீஸை வைக்கணும், ஆளுங்களை வைக்கணும். சரிங்களா? அப்போ தான் அது வந்து சாத்தியமாகும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஆர்டர் பண்ணப்பட்டதா இல்லை அங்கேயே நீங்கள் வந்து செய்ய போகிறீங்களா? அங்கேயே செய்ய போகிறீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் அது எவ்வளோ ஸ்பேஸில் நீங்கள் வந்து ஒதுக்கி நீங்கள் அங்கே செய்வீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து விஐபிஸ் எத்தனை பேர் வருவாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரொடெக்ஷன் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க, என்ன வந்து அதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்திருக்கீங்க. ஸோ விஐபிஸ்ன்ற சென்ஸ் இப்போது ஒரு சக நடிகை, இவர் நடிகர் அப்படின்றதுனால, விஜய் ஒரு நடிகர்ன்றதுனால கூட நடித்த நடிகர்களும் வரலாம், பெரிய பெரிய நடிகர்கள் வரலாம், ஏன் ரஜினிகாந்த் வரலாம். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வர்ற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு நீங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கீங்க. ஒருவேளை அரசியல் கட்சி தலைவர் யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மரியாதை நிமித்தமாக யாராவது இப்போ ஸ்டாலினே வராருன்னு வச்சுக்கோங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வராருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி பெரிய விவிஐபிஸ்லாம் வரும்போது அதுக்கேற்ற ஏற்பாடு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றதை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே எத்தனை பேர் வாலண்டியர்ஸாக இருப்பாங்க டிவிகே சார்பாக மாநாட்டில் உள்ளே இருக்கிறவங்க, அவுட்டர் ஏரியா விட்டுருங்க, உள்ளே இருக்கிறவங்க, பந்தலுக்கு கீழே இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து ஆடிட்டோரியத்துக்குள்ளே எத்தனை பேர் வந்து வாலண்டியர்ஸாக இருப்பாங்கன்றதை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டியூரேஷன் எவ்வளவு நேரம் மாநாடு நடக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அன்டைம் ஆகிடு போச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து டிஸ்பேட்ச் ஆகும்போது அது மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும். அவ்வளோ கூட்டத்துக்கு, அதுவும் நேஷனல் ஹைவேஸ்க்கு கொஞ்சம் அருகாமையிலே இருக்கிற அந்த ஒரு பெரிய பரப்பளவில். ஸோ அதனால் எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி நீங்கள் எப்படி நீங்களே ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா உங்கள் சைடில் செக்யூரிட்டிஸை, இல்லை நீங்கள் காவல்துறையை வந்து அணுகுவீங்களா செக்யூரிட்டிக்கு? அது எப்படி நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? எத்தனை அடிக்கு ஒரு காவலாளியை நீங்கள் வைக்க போகிறீங்க பாதுகாப்புக்கு? அண்ட் உள்ளே எத்தனை பேர் இருக்க போகிறாங்க? அவுட்டர் ஏரியாவில் எத்தனை பேர் இருக்க போகிறாங்க? அண்ட் ஹைவேஸாண்ட எத்தனை பேர் இருக்க போகிறாங்க? அண்ட் ஜனங்களோட அந்த க்ரௌடையும் அந்த கலவரம் ஒரு வேளை நடந்ததுன்னா, கலவரம்ன்ற சென்ஸ் விஜயை பார்த்தா ஒரு கட்டுப்படுத்த முடியாத மகிழ்ச்சியில் வந்து ஆடுவாங்க இல்லைங்களா ஜனங்க, எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பாங்க இல்லையா, அப்போது அந்த டைமில் வந்து சமாளிக்கிறதுக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டஸ்ட் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வந்து குப்பை பயங்கரமாக ஆகும். அவ்வளோ பேர் அந்த சாப்பாடு வீடு எல்லாம் இதுவாகுது. அந்த குப்பைகளெல்லாம் வந்து அதை வந்து மேலாண்மை செய்யறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன வந்து ஸ்டெப் எடுத்திருக்கீங்க நீங்கள்? அதுக்கு என்ன ஃபோர்ஸ் போட்டிருக்கீங்க? எத்தனை பேர் கொண்ட குழு அதுக்கு இருக்குது? அதெல்லாம் க்ளீனாக திருப்பி நீங்கள் கொடுத்துருவீங்களா? எல்லாத்தையும் பண்ணி முடித்து உங்கள் கட்சி சார்பிலேருந்து அப்படின்றது. ஏன்னா சாப்பாடு அங்கேயே போடுவாங்க, சாப்பாடு கொட்டுவாங்க. ஸோ இது லீஸுக்கு எடுக்கப்பட்ட ஒரு இடம் தான். ஸோ மாநாடு முடிஞ்ச உடனே திருப்பி அந்த இடம் க்ளீனாக வந்து சம்மந்தப்பட்டவர்கிட்ட ஒப்படைச்சிடும். ஸோ அதுதான் டஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. ஸோ இத்தனை கேள்விகள் அடங்கிய 3 பக்கங்கள் கொண்ட நோட்டீஸை தாவேக்காவுக்கு கொடுத்துருக்காங்க விழுப்புரம் போலீஸார் சார்பாக. ஸோ இப்போ இதுக்கு அவங்க விளக்கம் கொடுத்து இதற்கான எல்லா கரெக்டான நடவடிக்கைகளும் எடுத்திருக்கோம் அப்படின்றத அவங்க அஷ்யூர் பண்ணுற பட்சத்தில் எஸ் 23ஆம் தேதி செப்டம்பர் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடக்கும். இதில் ஒரு வதந்தியும் பரவிட்டு இருக்கு. ஒரு வேளை நடக்கலை அப்படின்னா ஜானில் தள்ளி வச்சுருவாங்க, இந்த டேட் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி. பட் அது ரூமருன்ற மாதிரி தான் நான் இப்போ வரைக்கும் கேள்விப்பட்டேன். பட் நாட் கன்ஃபார்ம். பட் இது அவங்க சைட்லேருந்து உறுதியாக சொல்கிறாங்க 23ஆம் தேதி என்ன நடந்தாலும் டிவிகேவோட மாநாடு நடக்கும் விக்கிரவாண்டியில் விசாலையில் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ இந்த 21 கேள்விகள் முதல்ல சால்வ் ஆகட்டும், அதற்கான பதில் விஜய் தரப்புலேருந்து போகட்டும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். நன்றி.